பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன். என் தங்கமான தங்கப்பிள்ளையே, திடீரென்று ஒரு திருப்பம் வரும். அதுவரை கொஞ்சம் பொறுமை காத்திரு. எல்லாவற்றிற்கும் நேர காலம் மிக அவசியம். தற்போதைய வலியும் வேதனையும் உன் வாழ்விற்கு அடித்தளம். உன் வாழ்க்கையில் நீ பார், நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உயரத்தில் வாழ்வாய். ஒரு நாளும் நீ எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே. முழுவதுமாக அதில் நீ ஈடுபடு. எதற்காகவும் எந்தவிதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு. உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவள் நான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து நான் பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன். நீ எதற்காக காத்திருந்தாயோ அது விரைவில் உன் வாயிற்கதவை தட்டப்போகிறது. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது. உனது வாழ்க்கையை ஒரு போராட்டக்களம். அந்த போராட்டக்களத்திலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய். நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய் என் செல்வமே. உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன். இனி நீ அனைத்திலும் உயரப்போகிறாய். அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய். உன்னோடு உன் அன்னை நான் இருக்கும்போது நீ நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு நீ போகப் போகிறாய். மனசஞ்சலம் அடிக்கடி தோன்றினால் மனத்தெளிவு இருக்காது. எடுக்கின்ற முடிவுகள், போகின்ற பாதை என எதுவும் சரியாக இருக்காது. எப்போதும் குழப்பத்தில் இருக்க வேண்டியிருக்கும். இதை முதலில் நாம் மாற்ற வேண்டும். இதற்கு என்ன வழி? முதலில் உன் மனதை ஏதாவது ஒன்றின் மீது செலுத்து. உனக்கு எதன் மீது அதிக பிரியம் உண்டோ அதன் மீது மனதை செலுத்து. உனக்கு எதன் மீது அதிக பிரியம் உண்டோ அதன் மீது மனதை செலுத்து. அப்போது மனம் ஒரு நிலையாக குவிய ஆரம்பிக்கும். உன் பிரச்சனைகள் நிச்சயம் தீரும். நீ என் மீது உன் மனதை செலுத்தினால் போதுமானது. நான் இறக்கப்பட்டு உன் மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன். அப்போது உன் மனமானது அமைதியடையும். இங்கு இன்னொரு உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் அது அன்னையின் அனுமதியோடு தான் உன் வாழ்க்கையில் நுழைகிறது. என்ன நடந்தாலும் சரி, பாரம் சுமப்பவள் நான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பாரம் சுமப்பவள் நான். எனக்குத்தானே மூச்சிறைப்பு ஏற்பட வேண்டும். நீ என்னோடு சும்மாத்தான் நடந்து வந்து கொண்டிருக்கிறாய். அதனால் கவலைப்படுவதை விட்டுவிடு. என்ன நடந்தாலும் என்னையும் என் பாரத்தையும் சுமப்பவள் என் அன்னை என நினைத்து என் மீது சுமையை ஏற்றி வைத்துவிட்டு பிரச்சனையை உடனடியாக நீ மறந்துவிடு. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இந்த அன்னையின் செயல்கள் வெளிச்சத்திற்கு வரும் நாளை எதிர்பார்த்து காத்திருந்தால் உன் பிரச்சனை தீர்ந்துவிடும். நீ என்னை உன் அம்மாவாக, உனக்கு ஒரு நல்ல தோழியாக, உன் உற்றாராக, உறவினராக, இப்படி பலவாறாக என்னை நீ நினைக்கின்றாய். முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும் தான் உன்னை இப்போதும் உறவாய் நினைக்க வைக்கிறது. நீ எந்த உறவாக என்னை நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை செய்கிறேன். ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்கு உள்ள கண்டிப்பும் நான் செய்கிறேன். உன்னை உன் அன்னையான நான் வழி நடத்துகிறேன். உனக்கு நெருப்பு வளையமாக நான் பாதுகாக்கிறேன். சில நேரம் அந்த நெருப்பின் வெம்மை உன்னை சுடும். ஆனால் அது உன்னை தாக்காது. சுடுகிறதே என்று தாண்டி வெளியில் சென்றால் நெருப்பினால் உள்ளே வர முடியாத ஆபத்துக்கள் நீ வெளியே சென்றால் அது உன்னை தாக்கும். அதனால் சில துன்பங்களை சில காலம் பொறுத்திரு. உனக்கு குளிர்ச்சியை உன் அன்னையான மீனாட்சி தாய் நான் தருவேன். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். உன் உள்ளமும் மனமும் குளிரப்போகிறது என் செல்வமே.